goes to heaven, bad boy goes to Bangkok. La 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 la. நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கியே, என்ன ஆச்சு? என்ன ஸ்பெஷல்? ஓ அதுவா, எங்கள் கம்பெனியில் 2 டே ட்ரிப்பாக பேங்காக் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் இன்னும் 2 நாளில் பேங்காக் போக போகிறேன். என்னது பேங்காக்கா? பேங்காக் எல்லாம் பொண்ணுங்க போலாமா? யாரை கேட்டு நீ பேங்காக் எல்லாம் போற? என்னது பேங்காக்கு பொண்ணுங்க போகக்கூடாதா? ஹலோ, நீங்கள் மட்டும் உங்கள் கம்பெனி ட்ரிப் இங்கே இருக்க அங்கே இருக்குன்னு எல்லா பக்கம் ஊர் சுற்றுறீங்க. எனக்கு எப்பயோ ஒரு வாட்டி தான் எங்கள் கம்பெனியில் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை போக வேணாம்னு சொல்கிறீங்களா? அவ்வளோதான். இத்தாடா இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இது ஒன்று சொல்லியே என்னை வாய் அடிச்சிருவா. இருந்தாலும் எப்படின்னா இவ பேங்காக் போகிறது தடுக்கணும். என்ன பண்ணலாம்? யோசிடா யோசி. நான் இங்கே ஒருத்தி பேசிட்டு இருக்கேன், என் மூஞ்சி பார்க்காத அந்த பக்கம் திரும்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் மெடிக்கல் செக்அப் பண்ணாங்க. அந்த செக்அப் பண்ணும்போது தான் எனக்கு ஜிபிகி லோக்கி அப்படின்னு ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது ஜிபிகி லோக்கியா? அப்படின்னா இந்த மாதிரி டிசீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. என்னது இது? டாக்டர் என்ன சொன்னார்னா, இது இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச டிசீஸ் ஆமா. இதனால தலை வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுமா. ஹீட் ஆகிட்டு பிரெயின் டேமேஜ் கூட ஆகுமா. அதனால டாக்டர் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எவ்ரி 1 hour ஹெட் மசாஜோ இல்லை ஆயில் மசாஜோ இல்லை கோல்டு வாட்டர் மசாஜோ எடுக்கணுமா. அப்படி எடுத்தா ஒரு வாரத்தில் இந்த டிசீஸ் போயிடுமாமா. ஐயோ, இந்த டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு எவ்ரி 1 hour ஹெட் மசாஜ் கொடுக்கணுமா? ஐயோ, நான் வேற பேங்காக் போகிறேனே. பேங்காக் போனால் உங்களுக்கு யார் ஹெட் மசாஜ் கொடுப்பாங்க? அதெல்லாம் பரவாயில்லம்மா, உன் பேங்காக் ட்ரிப்பு தான் இம்பார்ட்டன்ட். எப்போனா ஒரு வாட்டி தான் உங்களுக்கே ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதையே சும்மா கேன்சல் பண்ணுறேன். என்னையே நான் பார்த்துக்கிறேம்மா, நோ வரிஸ். நோ வே, எனக்கு பேங்காக் ட்ரிப் விட எங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்த் தான் இம்பார்ட்டன்ட். அதனால பேங்காக் கேன்சல். நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். எவ்ரி 1 hour ஹெட் மசாஜ் கொடுத்து உங்கள் டிசீஸை சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். டோன்ட் வரி. அதுதான் பிளானு. எப்படி உன்னுடைய பேங்காக் ட்ரிப்பை கேன்சல் பண்ண பார்த்தியா? நான் தான் கிங்கு. ஐயோ, ஐ ஃபீல் ஸோ கில்ட்டிப்பா உன் பேங்காக் ட்ரிப்பை கேன்சல் பண்ணதுக்கு. ஐம் ரியலி சாரி பேபி. அப்பா, ஹெட் மசாஜ் எல்லாம் எடுத்து சூப்பராக இருக்குது. எப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஜிபிகி லோக்கி டிசீஸை கண்டினியூ பண்ணனா அவள் கண்டிப்பாக பேங்காக்கு போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு தான் ஃப்ளைட். ஃபீல் ஸோ குட். வாங்க டாக்டர், வாங்க. இங்க இருக்கா எங்க ஹஸ்பண்ட். ஐயோ, போய் யாரும் டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஐயோ, மாட்டிக்குமா? இவருக்கு தான் ஜுபிகி லோக்கி வந்திருக்கா. ஐயோ, ரொம்ப கஷ்டமாச்சே. டாக்டர், எங்க கம்பெனியில் ஒரு வாரத்தில் ஹெட் மசாஜ் எடுத்தா இந்த டிசீஸ் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நாள் போயிடும்னு நினைக்கிறேன். ஹலோ பாஸ், ஜுபிகி லோக்கி டிசீஸை 10 வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும். இதுக்கு நான் தான் எக்ஸ்பர்ட். நான் இந்த டாக்டரை என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இவர் தான் ஜுபிகி லோக்கி எக்ஸ்பர்ட். அடடா, ஜுபிகி லோக்கியை நான் நேற்று தான் கண்டுபிடிச்சேன். இவ பார்த்தா இவன் ஏதோ 10 வருஷமா ஜுபிகி லோக்கியை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இவ போய் எந்த ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காளே. மேடம், உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்குது ஜுபிகி லோக்கி 3rd ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனா ரொம்ப கஷ்டம். இதுக்கு நிறைய செலவு ஆகும். அதுவும் இல்லாத நீங்க டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். டாக்டர், எங்க ஹஸ்பண்டை நான் காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க டாக்டர், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஐயோயோ, அதெல்லாம் வேண்டாமா. நான் திரும்ப சொல்றேன். எங்க ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க, இது ஒரு 3 நாள் இல்ல 1 வாரமா, மேக்ஸிமம் 2 வாரத்துல சரியாயிடுமா. 2 வாரம் ஹெட் மசாஜ் கொடுத்தா போதுமா. பேபி, வரி பண்ணாதீங்க. 10 வருஷம் ஜுபிகி லோக்கி டிசீஸை ரிசர்ச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த டாக்டர் ஒரு எக்ஸ்பர்ட். அதனால நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சிடுவீங்க. டோன்ட் வரி, லிசன் டு த டாக்டர். தேங்க்யூ மேடம். நான் பார்க்கும்போது நினைச்சேன் நீங்க ஒரு புத்திசாலின்னு. கண்டிப்பா இந்த ஜுபிகி லோக்கியை நம்ம குணப்படுத்திடுவோம். ஐயோ, இந்த டாக்டர் வேற என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. சரி இரு பாப்போம் என்னதான் சொல்றாரு. சார், நீங்க ஜுபிகி லோக்கிக்கு ஹெட் மசாஜ் எடுக்கிறீங்களா? அதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்றீங்க? நார்மல் ஆயில், கோகோனட் ஆயில் போட்டு தான் ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். ராங் சார். நீங்க ஜுப்ஷி சும் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆயில் போட்டு தான் இந்த ஜுபிகி லோக்கி ஹெட் மசாஜ் எடுக்கணும். அந்த ஆயில் என்கிட்ட கூட இப்போ இல்லை. ஏன்னா இந்த ஜுபிகி லோக்கி வந்து ரொம்ப ரேரான டிசீஸ். இது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை. அதனால நான் அந்த ஆயிலை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கல. ஐயோ டாக்டர், இப்போ என்ன பண்றது? அந்த ஆயில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அது எங்க போய் வாங்குறது? மேடம், அது வந்து பேங்காக்ல ஒரு ஹில் ரீஜன்ல தான் அந்த ஆயிலை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அங்கிருந்து ஆர்டர் பண்ணா 2 weeks ஆகும். ஆனா நம்மளே அங்கே போனா டைரக்டா போனா இமீடியட்டா வாங்கிட்டு வந்துடலாம். ஓ மை காட் டாக்டர், நாங்க ஆக்சுவலி பேங்காக் ட்ரிப் தான் பிளான் பண்ணிருக்கோம். எனக்கு இன்னைக்கு ஃப்ளைட் இருக்கு. அப்ப நானே போய் அந்த ஆயிலை வாங்கிட்டு வந்துடுறேனே. குட் ஐடியா மேடம்.
திஸ் இஸ் வெரி லக்கி. அப்போ நீங்கள் இன்னைக்கே போய் அந்த ஆயிலை வாங்கிட்டு வந்துருங்க. உங்கள் ஹஸ்பண்டை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிக்கலாம். என்னது பேங்காக்கா? சார் நீங்கள் ரொம்ப லக்கி. உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கோசரம் என்ன ஒன்றாலும் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரமாக பேங்காக் போய் அந்த ஆயில் எடுத்துகிட்டு வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குணமாயிடுவீங்க. ஓகே சார், ஐ வில் டேக் மை லீவ். அட பாவி, அவ பேங்காக் ட்ரிப் கேன்சல் பண்ணதான் ஜுபிகி லோக்கின்னு டிசீஸின் நாடகம் போட்டேன். இப்போ என்னன்னா அந்த ஜுபிகி லோக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ பேங்காக்கு போகணுமா? ஐயோ, திரும்ப என் பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ அவ பேங்காக்கு ஜாலியா போறான், நான் ஒண்ணு இங்கே இருந்து கஷ்டப்படணுமா? தேங்க்யூ சார் உங்கள் ஹெல்ப்புக்கு. இப்போ நான் பேங்காக்கு கன்ஃபார்மாக வரேன். எங்கள் ஹஸ்பண்டு ஜுபிகி லோக்கின்னு சொல்லி ட்ராமா போட்டு இந்த பேங்காக் ட்ரிப்பை கேன்சல் பண்ண பார்த்தாரு. ஆனால் நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை. வெரி ஸ்மார்ட் மேடம். இந்த ட்ரிப்பில் குரூப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. ஜுபிகி லோக்கி இரு மகனே, கிச்சனில் கூட ஒன்றும் இல்லை, நீயே தான் சமைச்சு 2 நாள் சாப்பிடணும். சாச்சா.